லாஸ்டா லென்ஸ்கார்ட் ஐபிஓ வந்து பாத்திரலாம். லென்ஸ்கார்ட் ஐபிஓ பக்கம் வரும்போது 7,000 சில்லற கோடி ரூபாய்க்கு இங்க வந்து ஐபிஓ வந்து வராங்க. அதுல 5,000 கோடி ரூபாய் ஆஃபர் ஃபார் சேல்லே வந்து போயிடுது. ஆஃபர் ஃபார் சேல்னா ஆப்வியஸ்லி அங்க ப்ரொமோட்டர்ஸ் வித்துட்டு காசை வெளியே எடுத்துட்டு போறாங்க. மீதி இருக்க 2,000 கோடி ரூபாய் தான் நம்ம கொடுக்குற அமௌண்ட்ல அவங்க எடுத்துட்டு போயிட்டு வேற இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. அது வந்து அவங்க ஸ்டோர் எக்ஸ்பென்ஷன்ஸா இருக்கட்டும். அண்ட் தென் அவங்க புது புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க ஸ்பெண்ட் பண்றாங்க. அண்ட் தென் கம்பெனி ஓன்டு மாடல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குறதுக்காக அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. சோ அதுல அவங்க யூஸ் பண்ண போற அமௌண்ட் வெறும் 2,000 கோடி ரூபாய் தான். மீதி 5,000 கோடி ரூபாய் நம்ம கொடுக்குற காசை அவங்க வெளியே தான் வித்துட்டு எடுத்துட்டு போறாங்க. சோ ஆனாலுமே இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட்ஃபுல்லா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இங்க லென்ஸ்கார்ட் வந்து இங்க ஜென்சிஸா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா இங்க மக்கள் எல்லாரும் இங்க ஐவேர் ஃபேஷனா வந்து வரும்போது எல்லாருமே இதை தான் ப்ரிஃபர் பண்றாங்க. இங்க டைட்டன் ஐ கேருக்கும் இந்த கம்பெனிக்கும் நம்ம கம்பாரிசன் வச்சோம் அப்படின்னா இங்க டைட்டனோட ஓவரால் பிசினஸ்ல 5% தான் இங்க டைட்டனோட அந்த ஐவேர் செக்மெண்ட் வந்து வருது. சோ அந்த ஒரு ரீசன் வந்து இங்க மேஜரான ஃபேக்டரா இருக்கவே இங்க லென்ஸ்கார்ட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இங்க டைட்டனால போட்டி போட முடியல. இவங்களோட ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. லென்ஸ்கார்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. டைட்டன் ஐ கேர் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் வந்து இருக்கு. பட் ஆனா இங்க டைட்டன் ஐ கேர் பொறுத்தவரை ப்ராஃபிட்டபிலிட்டி ஈஸியா வந்து மேக் பண்றாங்க. பட் ஆனா இங்க லென்ஸ்கார்ட் சைட்ல ஈஸியா ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து மெயின்டைன் பண்ண முடியல. சோ இதுதான் நெகட்டிவான நியூஸா இருக்கே தவிர மத்தபடி லென்ஸ்கார்ட் ஐபிஓ பொறுத்தவரை இவங்க வந்து ஃபண்ட் எக்ஸ்பென்ஷனுக்காக அந்த மணி வந்து யூஸ் பண்றாங்க. அந்த இந்த கம்பெனியோட பிசினஸுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா க்ரோ ஆகிட்டே இருக்கு. ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுமே குளோபலான லெவல்ல அவங்க வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் தென் லிஸ்டிங் கெயினா பார்க்கும்போது 27% இப்போதைக்கு லிஸ்டிங் கெயின் இருக்கிற அந்த அமௌண்டா வந்து இருக்கு. ஸோ ஓவரால் இந்த ரீசன்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி என்ன தெரியுது அப்படின்னா இந்த கம்பெனியோட ஐபிஓ நம்ம லாங் டர்ம் பார்த்தாலும் ஓகே தான், இனிஷியலா அந்த நம்ம லிஸ்டிங் கெயினுக்காக பார்த்தாலுமே ஓகேவா தான் வந்து தெரியுது. ஸோ இருக்கிற இந்த 3 ஐபிஓல இந்த ஐபிஓ மட்டும் நம்ம லாங் டர்ம் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம தாராளமா வந்து பார்த்தா லென்ஸ்கார்ட் ஐபிஓ பக்கம் போகலாம்.